ஹாய் வியூவர்ஸ், மீண்டும் வெல்சன் ரிவ்யூ தமிழ் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்தியன் கார் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் ஒரு புது கார் வாங்கணும்னு முடிவு பண்ணும்போது அவங்க பார்க்கக்கூடிய மிக முக்கியமான 4 அம்சங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அந்த காரோட விலை என்ன, இரண்டாவது அந்த கார் பார்க்கறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு, மூணாவது அந்த கார்ல என்ன மைலேஜ் கிடைக்கும், இது எல்லாமே கடந்து நாலாவதா அந்த காருக்கு என்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்கு அப்படிங்கறத நாம பார்ப்போமே தவிர அந்த கார் சேஃப்டியோட அடிப்படையில் எந்த அளவுக்கு மிக இருக்கு அப்படிங்கறத நம்ம யாருமே பார்க்கறது கிடையாது. எப்பவுமே ஒரு புது கார் அல்லது ஒரு யூஸ்டு கார் நீங்க எதை வாங்குறதா இருந்தாலும் அந்த கார்ல நம்ம முதன்மையா பார்க்க வேண்டிய அம்சங்கிறது சேஃப்டியை கடந்து தான் மற்ற எல்லாமே. இந்தியன் கார் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் சேஃப்டியில எத்தனையோ ஆஸ்பெக்ட் இருந்தாலும் கூட இன்னைக்கு கரண்டா ஒவ்வொரு காரோட கிராஸ் ரேட்டிங் எடுத்து அந்த ரிப்போர்ட்டினுடைய அடிப்படையில் தான் அந்த கார் எந்த அளவுக்கு சேஃப்டியோட அடிப்படையில் மிகையான ஒரு காரா இருக்கு அப்படிங்கறத நாம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்தியன் கார் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 29 கார்கள் இதுவரைக்கும் குளோபல் என்கேப் கிராஸ் ரேட்டிங் எடுத்திருக்காங்க. சோ நாம இன்னைக்கு இந்த ரிவ்யூல இந்த 29 கார்கள்ல எத்தனை கார்கள் சேஃப்டியில தோல்வி அடைந்த கார்களா இருக்கு, அது மட்டும் இல்லாம எத்தனை கார்கள் சேஃப்டியோட அடிப்படையில் மிகவும் நல்ல ஒரு ஸ்கோர் வாங்குற ஒரு காரா இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கார்கள் பற்றிய செய்திகள், ரிவ்யூஸ், கம்பேரிசன் எல்லாமே நம்ம உங்களுக்காக டெய்லி போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ சேஃப்டியில எந்த கார் அட்டகாசமான காரா இருக்கு, சேஃப்டியில எந்த கார் தோல்வியடைந்த காரா இருக்கு அப்படிங்கறத இப்போ டீடைலா பார்க்கலாம். குளோபல் என்கேப் கிராஸ் ரேட்டிங்ல மிகவும் பின்தங்கிய காரா, அதாவது 29வது இடத்தை பிடிச்ச கார் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மாருதி சுசுகியோட எஸ்பிரஸோங்கிற கார். இது ஒரு மைக்ரோ எஸ்யூவி செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு காரும் கூட. இந்த காரை பொறுத்த வரைக்கும் மொத்தமா 0 சேஃப்டி தான் வாங்கியிருக்காங்க. இந்த காரை பொறுத்த வரைக்கும் அடல்ட் சேஃப்டி ரேட்டிங் பாத்தீங்கன்னா 0 ரேட்டிங் வாங்கியிருக்காங்க. அதாவது 17க்கு 0 புள்ளிகளை வாங்கியிருக்காங்க. சைல்ட் சேஃப்டி ரேட்டிங் பொறுத்த வரைக்கும் 2 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்காங்க. 28வது பிடிச்ச காருங்கிறது டாட்சனுடைய கோங்கிற கார். இது ஒரு என்ட்ரி லெவல் ஹேட்ச்பேக் காரும் கூட. இந்த காரை பொறுத்த வரைக்கும் அடல்ட் சேஃப்டி ரேட்டிங்ல 0 வாங்கியிருக்காங்க. சைல்ட் சேஃப்டி ரேட்டிங் பொறுத்த வரைக்கும் 2 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்காங்க. புள்ளிகளை பாத்தீங்கன்னா 66க்கு 15.06 புள்ளிகள் எடுத்திருக்காங்க. 27வது இடத்தை பிடிச்சிருக்காருங்கிறது இந்தியன் கார் மேக்கரான மஹிந்திராவோட ஸ்கார்பியோங்கிற கார். ஸ்கார்பியோ பொறுத்த வரைக்கும் இதோட அடல்ட் சேஃப்டி ரேட்டிங்கிறது 0, அதே சைல்ட் சேஃப்டி ரேட்டிங் பொறுத்த வரைக்கும் 2 வாங்கியிருக்காங்க. ஸோ ஓவரால் புள்ளிகளை பார்த்தீங்கன்னா 16.73 புள்ளிகளை இந்த கார் வாங்கியிருக்கு. பட் இருந்தாலும் ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு, வரக்கூடிய மார்ச் அல்லது ஏப்ரல்ல மஹிந்திரா தன்னோட ஸ்கார்பியோல அப்டேட்டட் காரை கொடுக்க போறாங்க. ஸோ அந்த கார்ல சேஃப்டியோட அடிப்படையில் மிகையான சேஃப்டி இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. 26வது இடத்தை பிடிச்சிருக்காருங்கிறது மாருதி சுசுகியோட அல்டோங்கிற கார். இது ஒரு என்ட்ரி லெவல் ஹேட்ச்பேக் காரும் கூட. இந்த காருடைய அடல்ட் சேஃப்டி ரேட்டிங் பொறுத்த வரைக்கும் 0, அதே சைல்ட் சேஃப்டி ரேட்டிங் பாத்தீங்கன்னா 2 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்காங்க. ஒட்டுமொத்தமா எத்தனை புள்ளிகள் ஸ்கோர் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 18.21 புள்ளிகள் இந்த கார் வாங்கியிருக்கு. 24வது இடத்தை பிடிச்சிருக்காருங்கிறது மாருதி சுசுகியோட ஈகோங்கிற கார். இந்த காரை பொறுத்த வரைக்கும் அடல்ட் சேஃப்டி ரேட்டிங் 0, சைல்டு சேஃப்டி ரேட்டிங் பொறுத்த வரைக்கும் 2 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்காங்க. சைல்ட் சேஃப்டி ரேட்டிங்ல பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் 49க்கு 24.20 புள்ளிகளை வாங்கியிருக்காங்க. ஓவரால் ஸ்கோர் பாத்தீங்கன்னா 66க்கு 25.33 புள்ளிகளை இந்த கார் வாங்கியிருக்கு. 23வது இடத்தை பிடிச்சிருக்காருங்கிறது ரெனோனுடைய குவிட்டுங்கிற கார். இது ஒரு மைக்ரோ எஸ்யூவி செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு காரும் கூட. அடல்ட் சேஃப்டி ரேட்டிங் பொறுத்த வரைக்கும் இந்த கார் 1 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்காங்க. புள்ளிகளை பாத்தீங்கன்னா 17க்கு 8.28 புள்ளிகளை இந்த கார் ஸ்கோர் பண்ணியிருக்கு. சைல்ட் சேஃப்டி ரேட்டிங் பொறுத்த வரைக்கும் 1 ஸ்டார் ரேட்டிங் தான் வாங்கியிருக்காங்க. இங்க புள்ளிகளை பொறுத்த வரைக்கும் 49க்கு 10.91 புள்ளிகளை இந்த கார் ஸ்கோர் பண்ணியிருக்கு. ஓவரால் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் 66க்கு 19.19 புள்ளிகளை இந்த கார் ஸ்கோர் பண்ணியிருக்கு. 22வது இடத்தை பிடிச்சிருக்காருங்கிறது டாட்சனுடைய ரெடிகோங்கிற கார். இந்த காரை பொறுத்த வரைக்கும் அடல்ட் சேஃப்டி ரேட்டிங்ல 1 ஸ்டார் தான் இந்த கார் ஸ்கோர் பண்ணியிருக்கு. பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் 17க்கு 8.36 பாயிண்ட் இந்த கார் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. சைல்ட் சேஃப்டி ரேட்டிங் பொறுத்த வரைக்கும் 2 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்காங்க. பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் 49க்கு 15.63 புள்ளிகள் இந்த கார் எடுத்திருக்கு. 21வது இடத்தை பிடிச்சிருக்காருங்கிறது ஹிண்டாயோட சாண்ட்ரோங்கிற கார். ஒரு அட்டகாசமான ஒரு காரும் கூட. பார்வைக்கு யூசேஜ்க்கு இந்த கார் அவ்வளவு பெரிய ஒரு கார் கிடையாது. இந்த காருடைய அடல்ட் சேஃப்டி ரேட்டிங் பொறுத்த வரைக்கும் 2 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்காங்க. எவ்வளவு புள்ளிகள் ஸ்கோர் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 17க்கு 6.74 புள்ளிகள் இந்த கார் ஸ்கோர் பண்ணிருக்கு. சைல்ட் சேஃப்டி ரேட்டிங் பொறுத்த வரைக்கும் 2 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்காங்க. இங்க பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் 49க்கு 15 புள்ளிகள் இந்த கார் ஸ்கோர் பண்ணிருக்கு. 20வது இடத்தை பிடிச்சிருக்காருங்கிறது மாருதி சுசுகியோட வேகனார்ங்கிற கார். இந்த காரை பொறுத்த வரைக்கும் இதோட டால் பாய் செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு காரும் கூட. அடல்ட் சேஃப்டி ரேட்டிங் பொறுத்த வரைக்கும் 2 ஸ்டார் ரேட்டிங் இந்த கார் வாங்கியிருக்கு. புள்ளிகளை பாத்தீங்கன்னா 17க்கு 6.93 புள்ளிகளை இந்த கார் ஸ்கோர் பண்ணிருக்கு. சைல்ட் சேஃப்டி ரேட்டிங் பொறுத்த வரைக்கும் 2 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்காங்க. புள்ளிகளை பார்க்கும்போது 49க்கு 16.33 புள்ளிகள் இந்த கார் ஸ்கோர் பண்ணிருக்கு. 19வது இடத்தை பிடிச்சிருக்காருங்கிறது ஹிண்டாயோட கிராண்ட் டைட்டன் நியாஸ்ங்கிற கார். இந்த காரோட அடல்ட் சேஃப்டி ரேட்டிங் பாத்தீங்கன்னா 2 ஸ்டார் ரேட்டிங் தான் வாங்கியிருக்கு. பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் 17க்கு 7.05 புள்ளிகளை வாங்கியிருக்கு. அதே சைல்ட் சேஃப்டி ரேட்டிங் பொறுத்த வரைக்கும் 2 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்காங்க. இதுல பாயிண்ட் பாத்தீங்கன்னா 49க்கு 15 பாயிண்ட் இந்த கார் ஸ்கோர் பண்ணிருக்கு. 17வது இடத்தை பிடிச்சிருக்காருங்கிறது மாருதி சுசுகியோட ஷிஃப்ட்ங்கிற கார். இந்த காரை பொறுத்த வரைக்கும் இதனுடைய அடல்ட் சேஃப்டி ரேட்டிங்கிறது 2 ஸ்டார் ரேட்டிங் தான் வாங்கியிருக்காங்க. பாயிண்ட் பார்க்கும்போது 17க்கு 7.08 பாயிண்ட் இந்த கார் ஸ்கோர் பண்ணிருக்கு. சைல்ட் சேஃப்டி ரேட்டிங் பொறுத்த வரைக்கும் 2 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்காங்க. இங்க பாயிண்ட் பார்க்கும்போது 16.23 பாயிண்ட் இந்த கார் ஸ்கோர் பண்ணிருக்கு. 16வது இடத்தை பிடிச்சிருக்காருங்கிறது கியாவுடைய செல்டோஸ்ங்கிற கார். கியா செல்டோஸை பொறுத்த வரைக்கும் அடல்ட் சேஃப்டி ரேட்டிங்ல 3 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்காங்க.
பாயிண்டை பார்க்கும்போது 17க்கு 8.03 பாயிண்ட் அந்த கார் ஸ்கோர் பண்ணியிருக்கு. சைல்ட் சேஃப்டி ரேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் 2 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்காங்க. இங்க பாயிண்டை பொறுத்த வரைக்கும் 49க்கு 15 புள்ளிகளை இந்த கார் ஸ்கோர் பண்ணியிருக்கு. 15வது இடத்தை பிடிச்ச காருங்கிறது ரெனோனுடைய டஸ்டர்ங்கிற கார். இது ஒரு எஸ்யூவி செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு காரும் கூட. இந்த காரை பொறுத்த வரைக்கும் அடல்ட் சேஃப்டி ரேட்டிங் பாத்தீங்கன்னா 3 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்காங்க. எவ்வளவு புள்ளிகள் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 17க்கு 9 பாயிண்ட் இந்த கார் ஸ்கோர் பண்ணியிருக்கு. சைல்ட் சேஃப்டி ரேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் 2 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்காங்க. இங்க எவ்வளவு பாயிண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 49க்கு 17.75 பாயிண்ட் இந்த கார் ஸ்கோர் பண்ணியிருக்கு. 14வது இடத்தை பிடிச்ச காருங்கிறது மாருதி சுசுகியோட எர்டிகாங்கிற கார். இது ஒரு 7 சீட்டர் செக்மெண்ட்ல வரக்கூடிய ஒரு காரும் கூட. இந்த காருடைய அடல்ட் சேஃப்டி ரேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் 3 ஸ்டார் ரேட்டிங் இந்த கார் வாங்கியிருக்கு. பாயிண்ட் பாத்தீங்கன்னா 17க்கு 9.25 புள்ளிகள் இந்த கார் ஸ்கோர் பண்ணியிருக்கு. சைல்ட் சேஃப்டி ரேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் 3 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்காங்க. ஓவரால் பாயிண்ட் பார்க்கும்போது 49க்கு 25.16 பாயிண்ட் எடுத்து இந்த கார் 14வது இடத்துல இருக்கு. 13வது இடத்தை பிடிச்ச காருங்கிறது ரெனோனுடைய டிரைபர்ங்கிற கார். இதுவுமே உங்களுக்கு எம்பிவி செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு காரும் கூட. அடல்ட் சேஃப்டி ரேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் 4 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்காங்க. ஒரு அட்டகாசமான ஒரு கார் இந்த கார் நம்ம சொல்லிக்க முடியும். பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் 17க்கு 11.62 புள்ளிகள் இந்த கார் ஸ்கோர் பண்ணியிருக்கு. சைல்ட் சேஃப்டி ரேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் 3 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்காங்க. பாயிண்ட் பார்க்கும்போது 49க்கு 27 புள்ளிகளை இந்த கார் ஸ்கோர் பண்ணியிருக்கு. 12வது இடத்தை பிடிச்ச காருங்கிறது இந்தியன் கார் மேக்கரான டாடாவுடைய டிகோர் ஈவி கார். இந்த காரை பொறுத்த வரைக்கும் அடல்ட் சேஃப்டி ரேட்டிங்கிறது 4 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்காங்க. எவ்வளவு புள்ளிகள் இந்த கார் ஸ்கோர் பண்ணியிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 12 புள்ளிகள் இந்த கார் ஸ்கோர் பண்ணியிருக்கு. சைல்ட் சேஃப்டி ரேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் 4 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்காங்க. இங்க ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் 49க்கு 37.24 புள்ளிகளை இந்த கார் ஸ்கோர் பண்ணியிருக்கு. 11வது இடத்தை பிடிச்ச காருங்கிறது மாருதி சுசுகியோட விசாரா பிரீசாங்கிற கார். ஒரு அட்டகாசமான ஒரு காரும் கூட. இந்த காரை பொறுத்த வரைக்கும் இதனுடைய அடல்ட் சேஃப்டி ரேட்டிங்கிறது 4 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்காங்க. எவ்வளவு பாயிண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 17க்கு 12.51 பாயிண்ட் இந்த கார் ஸ்கோர் பண்ணியிருக்கு. அது சைல்ட் சேஃப்டி ரேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் 2 ஸ்டார் ரேட்டிங் தான் வாங்கியிருக்காங்க. இங்க எவ்வளவு பாயிண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 49க்கு 17.93 பாயிண்ட் இந்த கார் ஸ்கோர் பண்ணியிருக்கு. 10வது இடத்தை பிடிச்ச காருங்கிறது டாடானுடைய டிகோருங்கிற கார். இந்த காருடைய அடல்ட் சேஃப்டி ரேட்டிங் பாத்தீங்கன்னா 4 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்காங்க. எவ்வளவு பாயிண்ட் ஸ்கோர் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 17க்கு 12.52 பாயிண்ட் இந்த கார் ஸ்கோர் பண்ணியிருக்கு. சைல்ட் சேஃப்டி ரேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் 3 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்காங்க. இங்க 49க்கு 34.15 புள்ளிகள் இந்த கார் ஸ்கோர் பண்ணியிருக்கு. சோ ஓவராலா 66க்கு பாத்தீங்கன்னா 46.67 புள்ளிகள் இந்த கார் ஸ்கோர் பண்ணி 10வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. 9வது இடத்தை பிடிச்ச காருங்கிறது இந்தியன் கார் மேக்கரான டாடானுடைய டியாகோங்கிற கார். இந்த காருடைய அடல்ட் சேஃப்டி ரேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் 4 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்காங்க. எவ்வளவு பாயிண்ட் இந்த கார் ஸ்கோர் பண்ணியிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 17க்கு 12.52 பாயிண்ட் இந்த கார் ஸ்கோர் பண்ணியிருக்கு. சைல்ட் சேஃப்டி ரேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் 3 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்காங்க. எவ்வளவு பாயிண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது 49க்கு 34.15 பாயிண்ட் இந்த கார் ஸ்கோர் பண்ணியிருக்கு. ஓவராலா 66க்கு 46.67 பாயிண்ட் இந்த கார் ஸ்கோர் பண்ணியிருக்கு. 8வது இடத்தை பிடிச்ச காருங்கிறது இந்தியன் கார் மேக்கரான மஹிந்திரானுடைய தாருங்கிற கார். இந்த காருடைய அடல்ட் சேஃப்டி ரேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் 4 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்காங்க. எவ்வளவு பாயிண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 17க்கு 12.52 பாயிண்ட் இந்த கார் ஸ்கோர் பண்ணியிருக்கு. சைல்ட் சேஃப்டி ரேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் 4 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்காங்க. எவ்வளவு பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது 49க்கு 41.11 புள்ளிகள் இந்த கார் ஸ்கோர் பண்ணியிருக்கு. சோ ஓவரால் பாயிண்ட் பாத்தீங்கன்னா 66க்கு 53.63 புள்ளிகளை இந்த கார் ஸ்கோர் பண்ணியிருக்கு. 7வது இடத்தை பிடிச்ச காருங்கிறது ஃபாக்ஸ்வாகனுடைய போலோங்கிற கார். இது ஒரு ஹேட்ச்பேக் செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு காரும் கூட. இந்த காரை பொறுத்த வரைக்கும் அடல்ட் சேஃப்டி ரேட்டிங் பாத்தீங்கன்னா 4 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்காங்க. எவ்வளவு பாயிண்ட் ஸ்கோர் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது 17க்கு 12.54 புள்ளிகள் இந்த கார் ஸ்கோர் பண்ணியிருக்கு. சைல்ட் சேஃப்டி ரேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் 3 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்காங்க. இதுல பாயிண்ட் பாத்தீங்கன்னா 49க்கு 29.91 புள்ளிகள் இந்த கார் ஸ்கோர் பண்ணியிருக்கு. சோ ஓவரால் பாயிண்ட் பார்க்கும்போது 66க்கு 42.45 புள்ளிகளை இந்த கார் ஸ்கோர் பண்ணியிருக்கு. 6வது இடத்தை பிடிச்ச காருங்கிறது இந்தியன் கார் மேக்கரான மஹிந்திரானுடைய மராசோங்கிற கார். இது ஒரு எம்பிவி செக்மெண்ட்ல வரக்கூடிய ஒரு காரும் கூட. அதாவது 7 சீட்டர் செக்மெண்ட்ல வரக்கூடிய கார். இந்த காருடைய அடல்ட் சேஃப்டி ரேட்டிங் எடுத்து பாத்தீங்கன்னா 4 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்காங்க. எவ்வளவு பாயிண்ட் ஸ்கோர் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது 17க்கு 12.85 புள்ளிகளை இந்த கார் ஸ்கோர் பண்ணியிருக்கு. சைல்ட் சேஃப்டி ரேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் 2 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்காங்க. எவ்வளவு புள்ளிகளை ஸ்கோர் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 49க்கு 22.22 புள்ளிகளை இந்த கார் ஸ்கோர் பண்ணியிருக்கு. ஓவராலா 66க்கு 35.07 புள்ளிகளை இந்த கார் ஸ்கோர் பண்ணியிருக்கு. 5வது இடத்தை பிடிச்ச காருங்கிறது இந்தியன் கார் மேக்கரான மஹிந்திரானுடைய எக்ஸ்யூவி 700ங்கிற கார். இந்த காருடைய அடல்ட் சேஃப்டி ரேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் 5க்கு 5ங்கிற முழுமையான ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்காங்க. எவ்வளவு பாயிண்ட் ஸ்கோர் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 17க்கு 16.03 புள்ளிகள் இந்த கார் ஸ்கோர் பண்ணியிருக்கு. சைல்ட் சேஃப்டி ரேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் 4 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்காங்க. அதாவது 49க்கு 41.66 புள்ளிகள் இந்த கார் ஸ்கோர் பண்ணியிருக்கு. ஓவரால் பாயிண்ட் பார்க்கும்போது 66க்கு 57.69 புள்ளிகளை இந்த கார் ஸ்கோர் பண்ணியிருக்கு. 4வது இடத்தை பிடிச்ச காருங்கிறது இந்தியன் கார் மேக்கரான டாடானுடைய நெக்ஸானுங்கிற கார். இது ஒரு சப் காம்பாக்ட் எஸ்யூவி செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு காரும் கூட. இந்த காருடைய அடல்ட் சேஃப்டி ரேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்காங்க. எவ்வளவு பாயிண்ட் ஸ்கோர் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 17க்கு 16.06 பாயிண்ட் இந்த கார் ஸ்கோர் பண்ணியிருக்கு. சைல்ட் சேஃப்டி ரேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் 3 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்காங்க. 49க்கு 25 புள்ளிகளை வாங்கியிருக்காங்க. ஓவரால் பார்க்கும்போது 66க்கு 41.06 புள்ளிகளை இந்த கார் ஸ்கோர் பண்ணியிருக்கு. 3வது இடத்தை பிடிச்ச காருங்கிறது இந்தியன் கார் மேக்கரான டாடானுடைய அல்ட்ரஸ்ங்கிற கார்.
டாடா அல்ட்ராஸை பொறுத்த வரைக்கும் அடல்ட் சேஃப்டி ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்காங்க. எவ்வளவு பாயிண்ட் ஸ்கோர் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது 17க்கு 16.13 புள்ளிகள் இந்த கார் ஸ்கோர் பண்ணியிருக்கு. சைல்ட் சேஃப்டி ரேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் 3 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்காங்க. எவ்வளவு புள்ளிகள் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது 49க்கு 29 புள்ளிகளை இந்த கார் ஸ்கோர் பண்ணியிருக்கு. ஓவரால் ரேட்டிங்கிறது 66க்கு 45.13 புள்ளிகளை இந்த கார் ஸ்கோர் பண்ணியிருக்கு. இரண்டாவது இடத்தை பிடிச்சிருக்காருங்கிறது இந்தியன் கார் மேக்கரான மஹிந்திராவுடைய XUV 300ங்கிற கார். இந்த காருடைய அடல்ட் சேஃப்டி ரேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்காங்க. எவ்வளவு பாயிண்ட் ஸ்கோர் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17க்கு 16.42 புள்ளிகளை இந்த கார் ஸ்கோர் பண்ணியிருக்கு. சைல்டு சேஃப்டி ரேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் 4 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்காங்க. எவ்வளவு புள்ளிகளை இந்த கார் ஸ்கோர் பண்ணிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 49க்கு 37.44 புள்ளிகளை இந்த கார் ஸ்கோர் பண்ணியிருக்கு. ஓவராலா 66க்கு 53.86 புள்ளிகள் இந்த கார் ஸ்கோர் பண்ணியிருக்கு. சோ இன்னைக்குள்ள இந்தியன் கார் மார்க்கெட்ல பிப்ரவரி மாதம் 2022 வரைக்கும் குளோபல் என்காப் கிராஷ் டெஸ்ட் ரேட்டிங் அடிப்படையில் எந்த கார் அட்டகாசமான சேஃப்டியோட முதலாவது இடத்துல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியன் கார் மேக்கரான டாடானுடைய பஞ்சுங்கிற கார் தான். இது ஒரு மைக்ரோ எஸ்யூவி செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு காரும் கூட. இந்த காரோட அடல்ட் சேஃப்டி ரேட்டிங் பொறுத்த வரைக்கும் 5க்கு 5ங்கிற முழுமையான சேஃப்டி ரேட்டிங் வாங்கியிருக்காங்க. எவ்வளவு பாயிண்ட் ஸ்கோர் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 17க்கு 16.45 புள்ளிகள் இந்த கார் ஸ்கோர் பண்ணிருக்கு. சைல்டு சேஃப்டி ரேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் 4 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்காங்க. எவ்வளவு பாயிண்ட் ஸ்கோர் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 49க்கு 40.89 புள்ளிகளை இந்த கார் ஸ்கோர் பண்ணிருக்கு. ஓவராலா 66க்கு 57.34ங்கிற ஒரு மிகப்பெரிய புள்ளி இந்த கார் வாங்கி முதலாவது இடத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்கு. சோ நான் இன்னைக்கு கொடுத்த இந்த இன்ஃபர்மேட்டிவ் ரிவ்யூ கண்டிப்பா உங்களுக்கு நிறைவு பண்ணிருக்கும் நம்புறேன். இன்னும் ஒரு ரிவ்யூல உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பின் விவேக். தேங்க்யூ.